அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மிதுனம் ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, அதே போல குரு பெயர்ச்சி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சில உறவுகள்லாம் பிரிந்து போயிருக்கு, மனவேதனையோட இருக்கீங்க. திருமண வாழ்க்கை பர்டிகுலரா சொல்லணும்னாக்க ஒரு அந்யோன்யம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா தேடி வரும் உறவுகள் என்றே சொல்லலாம். இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களை தேடி வரும் உறவு. அதே போல சில பேருக்குல இந்த ராகு 9ல வர்றதுனால அந்நியர்களோட காதல், அந்நியர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப், வேற்று மதத்தினர் அல்லது ஒரு புதியவர்கள் அவர்களோட ஒரு புதிய உறவு போன்றவையும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ ஆகுது அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது. இந்த ராகு கேது ஒரு ராசியில 1.5 வருஷம் இருக்கும். அந்த வகையில கடந்த 1.5 வருஷம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராகு 10ஆம் இடத்துலயும் கேது 4ஆம் இடத்துலயும் இருந்தது. அதே போல சில பேருக்கு 4ஆம் இடத்துல இருந்த கேதுவால் தாய் வழி உறவுகளோடு பகை அல்லது உங்களுக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வந்திருக்கும். மேலும் சில நண்பர்கள், சில உறவுகளால் பண நஷ்டம், விரயங்கள், கடினமா உழைக்கிறீங்க, அதுக்கான பலனை கிடைக்கும். அதுதான் சனி 9ல் இருக்கிறது. அதே போல சில பேருக்கு அந்த வாய்ப்புகளும் கை நழுவி போயிருக்கும் கடந்த காலங்கள்ல. என்ன காரணம்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருக்குன்னு வச்சீங்களேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ரெகக்னிஷன் கிடைக்காது. ரெகக்னிஷன் கிடைக்கிற நேரத்தில் நீங்க அந்த இடத்த விட்டு வெளியில போற மாதிரியான சூழ்நிலை வரும், அந்த வேலையை விட்டு விலகுற மாதிரி. அது மாதிரி அடிக்கடி இடமாற்றங்கள், அடிக்கடி வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். முன்னேற முடியாம ஒரு ஸ்டாக்னேஷனா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த 10ல் இருக்கக்கூடிய ராகுவால அலைச்சல்கள், பயணங்கள், அதே போல வேலையும் கிடைச்சிருக்கும், ஒண்ணு போனா இன்னொரு வேலை கிடைச்சிருக்கும். மேலும் 10ஆம் இடம் என்பது கேந்திர ஸ்தானத்துல ராகு இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்பவுமே கூட பாத்தீங்கன்னாக்க இந்த ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கும் வருது. இப்போ ராகு நல்ல பொசிஷன்ல இருந்தா கேது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும், கேது நல்ல பொசிஷன்ல இருந்தா ராகு பாதிப்பு கொடுக்கும். இந்த முறை கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன், பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா ராகு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது, ஒரு திரிகோண ஸ்தானத்துல பாவகிரகம் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ் தான் கொடுக்கும். சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதே போல குரு பகவானும் உங்க ராசிக்கே வரப்போறாரு மே 14ஆம் தேதியில இருந்து. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம வரக்கூடிய காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை நம்ம 1.5 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாக்க, முக்கியமா பாத்தீங்கன்னாக்க இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பாத்தீங்கன்னாக்க நிறைய அலைச்சலும் பயணமும் கொடுப்பார். சிறு தூர பயணங்கள் நிறைய செய்வீங்க, அதனால உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே போல திடீர் புகழும் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியல்ல இருக்கீங்க, அரசு பணியில இருக்கீங்கன்னா கூட நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். ஒர்க் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். சில பேர்லாம் கூட்டு தொழிலை விட்டு சொந்தமாவே தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் வரும். சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல உங்க மேல இருந்த அவமானம், பழிச்சொல் நீங்கும். சில நண்பர்கள், சில உறவுகள் உங்களுக்கு உதவுவார்கள், அல்லது சில உறவுகள் உங்களை பிரிந்து போனவர்கள், உங்களை விட்டு விலகி போனவர்கள் உங்களோடு சேருவதற்கு முயற்சி செய்வார்கள். தைரிய வீரியம் கூடும், தைரியம் வீரியம் கூடுதலாகவே இருக்கும். எதையும் துணிந்து செயல்படுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் வெட்டு 1 துண்டு 2ன்னு இறங்கி பார்த்தலான்ட்டு இறங்கி தைரியமா செயல்படுவீங்க. அதே போல உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். நிறைய முயற்சியும் செய்வீங்க. வேலை கிடைக்கல, திருமணம் ஆகல, திருமண முயற்சி, வேலை கிடைக்காம வேலை தேடுறீங்க, அல்லது அரசு பணிக்காக முயற்சி செய்யறீங்க, புத்திரபாக்கிய முயற்சி செய்யறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் நல்ல தசாபுக்தி நடந்து கோச்சாரத்திலையும் இந்த அமைப்பு இருக்கும் போது அதற்கான பலன்கள் 100% உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம சுய ஜாதகத்தின்படி திருமணமே ஆகாத ஜாதகமா இருந்தாதான் திருமணமே முயற்சி செஞ்சா கூட வரன் அமையாம இருக்கிறது. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு 9ல் இருக்கிறது என்ன நெகட்டிவ் அப்படின்னாக்க, முக்கியமா 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்கும் போது உங்களுக்கு பாக்கியங்கள்ல தடை வருமானா, தடை ஏற்பட்டுதான் அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகும். பூர்வீக சொத்து, வீடு, மனை இவற்றில் வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் நீங்கும். அது உங்களுக்கு பாசிட்டிவா தான் முடியும். அல்லது சொத்து விற்கிறதுனால ஆதாயம் வரும். உங்க கையை விட்டு ஒரு சொத்தை விற்கிற மாதிரி இருக்கும், அதனால ஒரு ஆதாயம் வரும். அல்லது வேற ஒருத்தருக்கு தான செட்டில்மெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலை கூட வரும்.
உங்க பிள்ளைகளுக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணைவருக்கோ தான செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி கூட வரும். 9ல் ராகு இருக்கிறதுனால தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு. ஊர் மாற்றம், இடமாற்றம் உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். இந்த பலன்கள் பொது பலன் தான். உங்களுக்கு என்ன பலன் சூட்டபுளோ அதை எடுத்துங்க. அதே போல இந்த 2025 மே மாதத்துக்கு பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கனால மேலும் ராசிலேயே ஜென்ம குருவாக இருக்கிறதுனாலையும் உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். உடல் நலம் விஷயத்துல இப்பவுமே கவனம் செலுத்திக்கணும். கடந்த காலத்துல உடல்நல பிரச்சனை தான். மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சில பேருக்கு தொழில் காரணமா கூட பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். சப்போஸ் தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடியவர்கள் திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. குறிப்பா அதுல மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு காதல் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தோடு அவங்க பிரிந்து போயிருப்பாங்க. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் முதல் காதலும் சரி, முதல் திருமணமும் சில சிக்கலோடையே இருக்கும், சில பிரச்சனையோடயே இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு முதல் காதல் இருக்கீங்கன்னா அது சிக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பொது பலனாக சொல்றேன். சில பேருக்கு விதி விலக்குகளும் இருப்பீங்க. அதே போல திருமண வாழ்க்கையில சரியான மேட்சிங் இல்லாம ஒரு அவசர கதியில திருமணம் செய்து கொண்டிருக்கீங்கன்னாக்க அதுலயுமே கூட பிரிந்திருக்கிறதோ கருத்து வேறுபாடோடையே இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கும். சோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் உண்டு. துணிந்து ஒரு முடிவெடுப்பீங்க. உங்க சுய ஜாதகத்தின்படி கலசர தோஷம் இருந்தா அது முழுமையாக பிரிந்து 2ஆம் தாரம் போன்றவை ஏற்படும். அப்படி இல்லைனாக்க ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரே வீட்டுல இருந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் தான் வரக்கூடிய ஆண்டுகால். அதே போல பாத்தீங்கன்னாக்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்ல இஷ்யூஸ் நிறையவே இருக்கும். பிரிந்து இருக்கிறது, லேட்டா மேரேஜ் ஆகிறது, மேரேஜ் ஆன பின்னாடியும் கருத்து வேறுபாடோடய இருக்கிறது போன்றவெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த மிதுனம் என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு உபயராசி. மிதுனத்தின் அதிபதி புதன். இந்த புதனை பொறுத்தவரை காதலை கண்டிப்பா கொடுப்பாரு, அல்லது உங்களை தேடி வரும் காதல். நீங்க சைலண்டா போனீங்கன்னா கூட வயலண்டா ஒருத்தர் உங்களை விரும்புறன்னு கூட சொல்லலாம். அதாவது கொஞ்ச நேரம் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா கூட அவங்க உங்களை நேசிக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சோ அந்த மாதிரி மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு அது மன வருத்தத்தையும் கொடுத்துட்டு தான் போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் குரு, அதாவது 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. அந்த குருவை பொறுத்தவரையிலும் பாதகத்தை செய்யணும், ஏதாவது ஒரு பாதகத்தை செய்யணும் இல்லையா? அந்த வகையில புதன் காதலையும் நட்பையும் கொடுத்தாக இந்த குரு அந்த காதலையும் நட்பையுமே கெடுக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை, இந்த நட்பு போன்றவற்றெல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லாம இருக்கும். கொஞ்ச நாள் பழகிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கும். பட் சில காலம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஈவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட சொல்றேன் நானு. சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாம ஒரு ஆபத்துல உதவக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஒரு ஆபத்தான நேரத்துல. சோ இந்த மாதிரியான கொடுப்பணி உள்ளவர்கள் தான் மிதுன ராசியில் பிறந்தவங்க. இப்போ இந்த 2025 மே மாசத்துக்கு மேல இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு பலன் சொல்லணும்னாக்க 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. குருவை பொறுத்தவரை நின்ற இடத்துக்கு எடுப்பார். பாதகாதிபதி மற்றும் குரு மிதுனத்துல பகை. அந்த வகையில உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. தவறான முடிவுகள் எடுக்காம எதுலையும் பொறுமையா நிதானிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது. எந்த ஒரு முடிவுமே சான்றோர்கள் அல்லது படித்தவர்கள் அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு முடிவெடுங்க, அல்லது உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு முடிவெடுங்க. அதே போல 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பிரிந்த உறவுகள், பிரிந்த கணவன் மனைவி கூட சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு. நான் சொல்றது தோஷங்கள் இல்லாம இருக்கணும். உங்க ஜாதகத்துல கலசர தோஷம் இருந்து 2 ஜாதகமோ கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அல்லது காதல் திருமணம் ஏற்பட்டிருக்கு, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட அந்த உறவுகள் கடந்த காலத்திலே பிரிந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சேர்வார்களா அப்படின்னாக்க அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் தோஷங்கள் இல்லாம இருந்து ஒரே வீட்டுல இருக்கீங்க, அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்க, ஒரே வீட்டுல பிரிந்திருக்கீங்கன்னா அவர்களெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. சேர்ந்து மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல உங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்திக்கணும். மேலும் உடல் நலத்தை தான் அடிக்கடி தொந்தரவுகளா வரும். குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்க, சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னாக்க குடல் சம்பந்தமான பிரச்சனை, ஆசனவாயு பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அதனால உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க. மேலும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், மூட்டுக்கள் வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவையும் அந்த காலகட்டத்தில் வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ உடல்நல விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்.
வரக்கூடிய காலகட்டத்துல இது 2025 மே மாதத்திற்கு பிறகுதான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம் இருக்கும். அதே போல சில பேருக்குல பண தட்டுப்பாடு, சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் தீருமா அப்படின்னாக்க 2025 மே மாதத்திற்கு பிறகு கடனுடைய அழுத்தம் தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, அதாவது வீட்டு கடன் அல்லது வாகன கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரீச நட்சத்திரத்துக்குமே சொல்றேன். கடன் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அதே போல சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்களும் வரும். பழைய பூர்வீக சொத்து விற்கிறதுனால ஆதாயம் வரும். பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதுக்கு அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கு அல்லது ஒரு பழைய காரை வித்துட்டு புதிய கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சதா சச்சரவுகளாகவே இருக்குன்னா அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனை இல்லாம இருப்பீங்க, கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும், அதுல ஹெல்த் இஷ்யூஸ்க்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரை எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, குறிப்பா உயர்கல்விக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு தொலை தூரத்துல கூட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. மெடிக்கல் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உங்க ஊரை விட்டு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல இந்த மெடிக்கல் படிக்கிறதுக்கான பிராப்தங்கள் இருக்குன்னாக்க நிச்சயமாக இந்த 2025 மே மாசத்துக்கு மேல நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல சக்சஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல 9ல் இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரையிலும் இந்த சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். தந்தைக்கு உடல்நல பாதிப்பு, தந்தையுடன் கருத்து வேறுபாடு, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அந்த வகையில நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. பூர்வீக சொத்துலதான் சில வில்லங்கங்கள் பிரச்சனை வரும். உங்க சொத்துல கிடையாது, பூர்வீக சொத்துலதான். நீங்களே சுயமா சம்பாதிச்சு வாங்கியிருக்கீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நார்மலா தான் லைஃப் போயிட்டு இருக்கும். மேலும் உங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த ராகு கேது என்பது பாத்தீங்கன்னாக்க அந்நியர்களால் ஆதாயம் உண்டு. குறிப்பா அந்நிய தேசத்துல வாழ்றீங்க அப்படின்னாக்க அந்நியர்களால ஆதாயங்கள் உண்டு. மாற்று மதத்தினர் உதவுவாங்க. மாற்று மதத்தினுடைய நட்பு அல்லது அவர்களோட காதல் போன்றவையெல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு புதிய உறவுகள் கூட ஏற்படும். சோ கல்யாணம் ஆகுமா அப்படின்னாக்க, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் ஆகல ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம்னாக்க, இந்த பொது பலனா நான் சொல்லணும்னாக்க 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு, அதனால மேரேஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருமணம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 2025 மே மாசத்துக்கு பிறகு வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வரன் அமையும். திருமணம் ஆகுமா, திருமண வாழ்க்கையில பிரிந்து இருக்கிறோம், டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அல்லது வாழ்க்கை துணையை இழந்து இருக்கிறோம், இந்த மறுமணத்துக்கு முயற்சி செய்யலாமா? இப்ப இருந்தே கூட நீங்க முயற்சி செய்யலாம். ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. மறுமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்திலுமே உண்டுதான். நீங்க மறுமணத்திற்கான வரன்கள் வரும், மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தாராளமா பார்க்கலாம். எந்த கோயிலுக்கு போனா பெட்டரா இருக்கும் அப்படின்னாக்க, நீங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. கீழ்பெரும் பள்ளம் கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம் போகும்போது பாத்தீங்கன்னாக்க ராகு காலத்திலையும் அங்க உள்ள இருங்க. ராகுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பார்க்கறது நல்லது. கீழ்பெரும் பள்ளத்துல யமகண்ட நேரத்துல அந்த கோயிலுக்குள்ளால இருங்க. அப்போ பாத்தீங்கன்னாக்க கேது பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, அதை பார்க்கறது, அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிங்க, நல்லது உங்களுக்கு. சோ ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்பான தடைகள், வில்லங்குகள், பிரச்சனைகள் நீங்கும். அதே போல பாக்கியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் கிடைக்கல, திருமணம் ஆகல அப்படின்னா இங்க போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மே மாதத்திற்கு பிறகு யூஸ்வலா நீங்க பழனி முருகன் வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகள் உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.